எங்க ஊர்ல மழை காலத்துல அதிகமா கிடைக்கிற இந்த காயோட பேரு அதலைக்காய். இந்த காய் பாவக்காய் மாதிரி கசப்பு சுவையோட இருக்கும். இந்த காயோட செடி கரிசல் காடுகளில் தரையில படர்ந்து வளர்றதுனால காய்கள்ல கரிசல் மண் ஒட்டி இருக்கும். அதனால காயை வாங்கின உடனே கொஞ்ச நேரம் தண்ணியில போட்டு வச்சுட்டு அப்புறம் கழுவி எடுத்துட்டு மறுபடியும் 2 தடவை கழுவி எடுக்கணும். காயை கழுவி எடுக்கும்போது முக்கியமா காயை அழுத்தி கழுவக்கூடாது. காயை தண்ணியில அலசி எடுக்கணும். கரம்ப மண் ஒட்டி இருக்கிறது அப்படியே தண்ணியில கரைஞ்சு போயிடும். இப்படி கழுவி எடுத்த காயை ஒரு ஈர துணியில உலர்த்தணும். ஈரம் போக உலர்த்தினவிட்டு தான் காயை பொரிக்க முடியும். ஈரம் இருக்கும்போது காயை பொரியல் செஞ்சோம்னா காய் நல்லா குழஞ்சு போயிடும். காயில உள்ள ஈரமெல்லாம் போகவும் காயில உள்ள காம்பை மட்டும் நீக்கிட்டு பாவக்காய் பொரியல் செய்யற மாதிரி பொரியல் செய்து சாம்பார் சாதம், பருப்பு சாதம், தயிர் சாதத்தோட சாப்பிட்டா ரொம்ப சுவையா இருக்கும். அடுத்த பதிவில் அதலக்காயை காம்பு கிள்ற முறையும் அதலக்காய் பொரியல் செய்யும் முறையும் சில டிப்ஸுகளுடன் பதிவிடுகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.